தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக? தேவனுக்கு நன்றி செலுத்த, துதிக்க. ஒவ்வொரு வாரம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறோம், ருசித்து பார்க்கிறோம். புது புது கிருபைகள் அவர் வழிநடத்தி வருகிறார், அபிஷேகத்தை தந்து. இதுவரை நல்ல ஒரு எபினேசராக என்ன பண்ணார்? நம்ம வழிநடத்தினார். அவர் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சொல்ல போகிறோம், படைத்தவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின எபினேசர் என்னை உதிரி தள்ள மாட்டார், என்னை கைவிட மாட்டார். என் மனம் என்னாவாது? பதறாது. விசுவாசியே பதறான். ஹல்லேலூயா. விசுவாசி பதறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கை என்கின்ற படகில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் உருவாக்கின படைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். சில வேளையில் மௌனமாக இருக்கலாம். ஆனால் நாம் சில கொந்தளிப்பு போராட்டம்லாம் வரும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, அழைச்சவர் என் கூட இருக்கிறாரோ என்று நினைக்கலாம். ஆனால் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை முழுமையாக விசுவாசிக்கும் போது நம்முடைய மனம் பதறாது, நம்முடைய எண்ணங்கள் கலங்காது. அவரே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அழைத்தவர் என்னை நடத்திடுவார் அனுதின வாழ்க்கையிலே. நான் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நான் போற்றிடும் இயேசு பெரியவர் என்று சொல்லி, படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அருமையான பாடலை சொல்லி நான் பாட போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நடந்ததை நினைத்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம கலங்க தேவையில்லை. தீமைகள் யாவும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களை வயல்வெளி போல் ஆக்குகின்ற தேவன் அவர். தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேளையில் உற்சாகமாக படைத்தவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் யார்? நம்மை படைத்தவர். படைத்தவர்னா யாரு சொல்லுங்க? சிருஷ்டி கர்த்தர். ஒரு மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எங்கே போகிறோங்க? நம்மளே சரி பண்ண முடியுதா? மொபைல் வாங்குகிறோம் கடையில், அழகா ரிப்பேர் ஆச்சுன்னா நம்மளே சரி பண்ண முடியுதா? முடியல. என்ன பண்ணுறோம்? மொபைல் கடைக்காரன்ட்டு போகிறோம். நான் இது மாதிரி வேலை செய்யலை பாருங்க. அப்போ அவங்க அது சரி செய்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் தராங்க. ஏன்? அப்போ மனிதனை உருவாக்குனவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய குறைவைகள் அவரிடத்துல சொல்லும் போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. அருமையான பாடல் பாடுவோமா? கைகளை தட்டி எல்லாரும் பாடலாம். படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவார் அனுதின வாழ்க்கையிலே. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவார் அனுதின வாழ்க்கையிலே. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு, நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். மீண்டுமாக, படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவார் அனுதின வாழ்க்கையிலே. சேர்ந்து சொல்லுங்க, படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். அனுதின வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவார். காரிருளில்
விசுவாசமாய் பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் காரிருளில் நீ நடந்திடும் வேல் ஒளியாய் வந்திடுவார். நாம் ஆராதிக்கும் நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை அனுதின வாழ்க்கையிலே. எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி கடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம். கடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம். தீமைகள் யாவும் நம் இயேசு ஜீவிப்பதால். கடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம். தீமைகள் யாவும் நன்மையாய் மாறி நம் இயேசு ஜீவிப்பதால். நாம் ஆராதிக்கும் நாம் போற்றிடும் இயேசுவல். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும், வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும். பள்ளங்கள் நிரப்பப்படும், தேவனால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லையே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும், பள்ளங்கள் நிரப்பப்படும், தேவனால் கூடும் எல்லாமே கூடும், கூடாது ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். அகிலம் ஆளும் ராஜாதி ராஜா நம் துணையானார். அகிலமும் ஆளும் ராஜாதி ராஜா நம் துணையானாரே. யெகோவாயிரே போதும் அவர் என்றென்றும் நம் வழியிலே. சொல்லுங்க, அகிலமும் நம் துணையானாரே. யெகோவாயிரே போதும் அவர் என்றும் வாழ்வினிலே. கையில படுத்தி நாம் நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். சொல்லுங்க மீண்டுமாக, படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. உற்சாகமாக, படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமாக இருக்கீங்களா? படைத்தவன் நம்மை நடத்திடுவார். அதனால் கலங்க தேவையில்லை, திகைய தேவையில்லை. ஹல்லேலூயா. படைத்தவர் யார் பக்கத்தில் இருக்காரு? யார் பக்கத்தில் இருக்காரு? நம் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணது யார்? நம்ம உருவாக்குனது யார்? தாயின் கற்பத்திலே நம்ம என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா அம்மா மூலமாக நம்ம வந்திருக்கலாம் இந்த உலகத்தில். இருந்தாலும் அதை தீர்மானித்தது யார்? ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலும் தேவன் நல்லவர். மீண்டுமாக அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு வரி மாத்திரம் நல்லா சேர்ந்து பாட போகிறோம். நல்லா பாடலாமா? சொல்லுங்க. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவார் அனுதின வாழ்க்கையிலே. எல்லாரும் சொல்லுங்க. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவார் அனுதின வாழ்க்கையிலே. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். பெயர் சொல்லி உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவார். காரிருள் நீ நடந்திடும் வேலை ஒளியாய் வந்திடுவார். சொல்லி உழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவார். காரிருள் நீ நடந்திடும் வேலை ஒளியாய் வந்திடுவார். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். கடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம். தீமைகள் யாவும் நன்மையாய் மாறும், நம் இயேசு ஜீவிப்பது. கடந்ததை தீமைகள் யாவும் நன்மையாய் மாறும், நம் இயேசு ஜீவிப்பதால். உற்சாகமாக நாம் ஆராதிக்கும், நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆராதிக்கும் இயேசு நம்மை பிரகாசிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அனைவரும் அமர்ந்திருந்த பாடலை பாடலாமா? அமர்ந்திருந்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்கப்பா. உங்கள் திருநாமம் அறிந்தவங்க எந்த சூழ்நிலையும் கைவிடப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நீர் வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இது அருமையான ஒரு வார்த்தை. என்னதான் தமிழத்தில் வருகிற யாரையுமே அவர் என்ன பண்ணுறது இல்லையா? புறம்பே தள்ளுவது இல்லை. அப்போ நிறைய பேர் நினைக்கலாம், ஆண்டவரே நான் அந்தளவுக்கு பெர்ஃபெக்ட்லாம் இல்லை, நான் மோகன் சில அசஸ்லாம் இல்லை, நான் பில்லிகிராம்லாம் இல்லை நினைக்கலாம். நிறைய பேர் செஞ்ச தப்பு என்னென்னா, என் ஜெபம்லாம் கேட்கப்படுமா, நான் ஜெபித்த ஆண்டவர் செய்வாரா, நான்லாம் பிரசங்கம் பண்ண முடியுமா, நான்லாம் செய்ய முடியுமா, அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே என்ன பண்ணிடுறோம், விழுந்துடுறோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. மனுஷங்க சொல்லலாம், பாஸ்டர் சொல்லலாம், உன்னால் இது முடியாது செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை. படிக்காத பேதுருவை பயன்படுத்தணும்னு நினச்சாருன்னா பயன்படுத்துவார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி செய்வார். ஹல்லேலூயா. படித்த பவுலையும் பயன்படுத்த முடியும், படிக்காத பேதுரையும் ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியும். பலம் உள்ளவனாலும் பலனற்றவனாலும்
உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இது இன்னாருக்கு மட்டும்தான் அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ராட் மைண்டடோட நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் எனக்கு செய்வார், நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப தாராளமாக இருக்கணும். உங்கள் மனசில் செபிக்கணும். உங்கள் விசுவாசம் பெருசாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பெருசாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ உடைந்த பாத்திரம் என்று ஒருவேளை என் குடும்பம் சொல்லலாம், என் உறவினர்கள் சொல்லலாம், உற்றார் நண்பர்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வது அல்ல. ஹல்லேலூயா. அதனால் ஏழைகளின் பலன் அவர் தான், எளியோரின் நம்பிக்கை அவர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பணக்காரங்களுக்கு பணம் பெருசாக இருக்கலாம், அதிகாரம் உள்ளவர்களுக்கு அதிகாரம் பலனாக இருக்கலாம். ஆனால் ஏழைகளுக்கு யார் பலனாக இருக்கிறாரு? இயேசு பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்றோர் வேதனை அறிந்த தகப்பனாக இருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற அனுபவம் எனக்கு வேணாப்பா, உண்மையே நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்படி எந்த சூழ்நிலையும் முகம் நோக்கி பார்ப்பதுனா எப்படி? ஒரு சில வேளையில் உதவிகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்ம ஆண்டவர் முகத்தை தேடுறதுக்கு முன்பாக சில மனிதருடைய முகத்தை என்ன பண்ணுறோம், தேடுறோம். இவங்க உதவி செய்வாங்களா, அந்த பிரச்சனை இவங்ககிட்ட சொல்லலாமா, அவங்ககிட்ட சொல்லலாமா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ தேட வேண்டிய விதமாக அவரை நாம் தேடணும், அவரை தரிசிக்கணும், அவரே நோக்கி பார்க்கணும். அதனால தான் முகம் நோக்கி பாரு, என்னை நோக்கி பாரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நம்ம முதல் பாட்டில் நம்ம பார்த்தோம், படைத்தவர் கைவிட மாட்டார். அப்போ படைத்தவரே என்ன பண்ணணும், நம்ம நோக்கி பார்க்கணும். அவருக்கு தான் தெரியும் என்ன குறை இருக்குது, என்ன நிறைய இருக்குதுன்னு. அப்போ அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை தரும்போது அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய முகம் நோக்கி நான் பார்க்கணப்பா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தைரியமாக நம்பிக்கையோடு பாட போகிறீங்க. ஹல்லேலூயா. பாடலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உற்சாகமாக. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. கைகளை படுத்தி, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. மீண்டுமாக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நோக்கி போகிறவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசேயை நோக்கி பார்த்தார், அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? ஒருவரும் காணக்கூடாதபடி ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அந்த பிரகாசம் என்ன குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அவரை நோக்கி பார்க்கும் போது நாம் முதலாவது என்ன அடைவோம்? பரிசுத்தம் அடைவோம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் பிறருக்கு எப்படி இருக்கும்? ஒளியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே நான் தான் அப்படிங்கிறார். அப்போ அந்த மெய்யான ஒளியை யாரெல்லாம் தரிசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? பிரகாசிக்கும், ஒளி வீசும். ஹல்லேலூயா. இருளான இடத்துல இவங்க கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்படாத இடத்துல கூட்டத்தில் இவங்க கிறிஸ்தவங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி தனியாக தெரியும். அப்போ அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணதை விரும்புகிறார். அதனால் எந்த சூழ்நிலையும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய முகம் யாரை தான் நோக்கி பார்க்கணும்? யாரை? படைத்தவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கின தேவனை நோக்கி பார்க்கும்போது, அவர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வச்சுட்டு ஆண்டவரை நான் தேடுறேன்னு சொல்லியிருக்கும் போது நம்பிக்கை என்ன தான் நம்ம ஜோம் பண்ணாலும் மாத்திரை வாசித்தாலும் முடியாது. ஹல்லேலூயா. உண்மையாக இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு சின்ன ஒரு உறவுகளுக்குள்ளே என்ன நினைக்கிறோம்? உண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். உண்மை இல்லைன்னா என்ன ஆகுது? கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாகுது, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பிரச்சனையாகுது. நீ உண்மையாக இருந்தீன்னா உயிருள்ள வரைக்கும் என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு உண்மையாக நான் இருப்பேன். உடன்படிக்கை பண்ணுறாங்க, சாகிற வரைக்கும் நான் உன்னோடைய இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதே மாதிரி தான் எத்தனை பேர் சொல்கிறோம்? நண்பர்களை எப்பயுமே நம்ம ஒன்றா இருக்கணும்டா. எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நம்ம ஒன்றா இருக்கணும். உறவினர்கள், உங்களுக்கு நெருங்கின உறவினர்கள் இருக்கலாம், எப்பயும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே அப்படி தான், சபையில் அப்படி தான். அப்போ இது மாதிரி உலகப்பிரகாரமான நாட்களில் இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற நம்மளே அப்படி நினைக்கும் போது நம்மை உருவாக்கின இயேசு எப்படி நினைப்பார்? நான் ரத்தத்தால் மீட்டெடுத்து என்னுடைய ஜனம் அவங்க, எனக்கு சொந்தம் அவங்க அப்படின்னு எவ்வளோ உரிமை பாராட்டுவார். ஹல்லேலூயா. நான் அவருக்கு சொந்தம், அவரை தான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தால் அவர் தான் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா அவர் என்னை சொந்தம், ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். எனக்கு செய்யாமல் யாருக்கு உதவி செய்யணும்? அப்படி உரிமை பாராட்டுங்க இயேசுவை. ஹல்லேலூயா. எந்திரிச்சு நிற்கலாமா? எந்திரிச்சு நின்று அவரை நம்புகிறேன், ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை சொல்லுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள்
கைவிடப்படுவது. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. சொல்லுங்க. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில். கைகளை உயர்த்தி. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் தைரியமாக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்புறோம் அவரை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. தேடி வந்துட்டேன், அவர் என்னை வெறுக்க மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதனால உள்ள எப்படி இருக்கணும்? உள்ள எப்படி இருக்கணும்? வெறுக்காத நேசரை பார்க்கும்போது சலிச்சுக்கிட்டு கடமைக்காக சடங்காச்சாரத்தோடலாம் அவர்கிட்ட வரக்கூடாது. தேடணும், பார்க்கணும்லாம் சொல்லிட்டீங்க. ஆர்வமாக வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆர்வமாக தேடணும். ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் அழகாக சொல்லுகிறார், அன்பு கூறுவேன். ஏன் ஃபாதரால் இத்தனை பாட்டு எழுத முடியுது சொல்லுங்கள்? அன்பு குறையவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓவர் லவ் ஆண்டவர் மேலே. அதனால் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் முழு உள்ளமே இயேசுவை பாடு, என்றென்றும் சோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவும். இந்த மாதத்தை கடைசி வந்திருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதெல்லாம் என்னை பார்த்து போற்றி துதிக்கணும்ப்பா. என் ஆத்துமா பாடணும். ஹல்லேலூயா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமாவுக்கு ஒரு அறிவு இருக்காது. என்ன அறிவு? உனக்கு உதவி செய்தவருக்கு நன்றி செலுத்துப்பான்னு சொல்கிற அறிவு. பல்லாமா எல்லாரும் மகிழ்ச்சியா நன்றி செலுத்தி. சொல்லுங்க. என் முழுவெல்லாம் இயேசுவை என்றென்றும் சோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுங்க. என் முழுவெல்லாம் இயேசுவை பாடும், என்றென்றும் சோத்தரிக்கும்.
அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளமே போற்றிடும் என்னுள்ளம் என்றும் சொல்லுங்க. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டு செட்டைகளால் அடைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த ஏவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆமென். போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்லுங்க. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால
அதனால் துதித்திடணும், போற்றிடணும். உள்ள என்னைக்கும் மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? நம்ம அனைவரும் முழங்கால் படிடுவோம். இந்த வேலையில் ஆவியானவரே, இந்த ஆராதனை வேலையில் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி அப்பா. நீர் படைத்தவர், கைவிட மாட்டீர். நீர் அழைத்தவர், இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருந்தீங்கப்பா. இந்த மாதத்தில் முடிவு வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எங்களை கூட்டி சேர்த்து உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையும் படைத்தவரே நோக்கி பார்க்க, உடைய முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. அதே போல் என் முழு உள்ளத்தோடு பலத்தோடு உம்மை மகிழ்ச்சியோடு ஆடி பாடி கீர்த்தனம் பண்ண இந்த மகிழ்ச்சியான இதை தாங்க. இந்த காலை வேளையில் ஒரு சிலர் கவலையாக பாரத்தோடு பல குழப்பங்களோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் டிஃபெக்ட் அவருக்கு தெரியும். அவர் சிருஷ்டிக்கர்த்தர். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும். உருவாக்கின தகப்பனுக்கு தெரியும் உங்களை எந்த இடத்துல உருவாக்கணும், எந்த இடத்துல வணையணும். அவர் பரமக்குயவன். அவருடைய கரத்தில் எல்லா சூழ்நிலையும் தாங்க அவர் உங்களை நடத்துவார், பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தீர்மானத்தோடு இந்த வேலையில் நம்ம ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். தொடர்ந்து வர எல்லா பகுதியிலும் ஆவியானவரே நீர் எங்களோடு பேசுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் அறிக்கையிடலாம்.